தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பில் இருக்கிற அப்டேட் பற்றி. ஸோ இது தெரிஞ்சு அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் தான் வாட்ஸ்அப்பில் கெத்து காமிக்க முடியும். அதாவது நாளுக்கு நாள் வந்து எல்லாருமே வந்து அப்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் எப்பயும் நார்மலாக இல்லாமல் உங்களோட அந்த தீம்ஸு வால்பேப்பர்ஸ்லாம் எப்படி மாற்றுறது, எப்படி கெத்தாக வாட்ஸ்அப் வச்சுக்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நார்மலாக வந்து இப்போ என்னோடய வாட்ஸ்அப் நான் ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் என்னதுலேயும் இருக்குது. ஸோ இப்போது நம்ம என்னென்ன இப்போ பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப்பை, அதாவது மறக்காமல் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் சொல்கிறது ஒர்க் ஆகும். இந்த வரைக்கும் அப்டேட் பண்ணாதாங்க, தயவுசெய்து வந்து வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதில் வந்து சேட்ஸ் அப்படின்னு செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு கீழே வந்து சேட்ஸ்ன்னு இருக்கும். அந்த சேட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தீம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீம் ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதில் லைட் அண்ட் டார்க் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து இப்போ நார்மல் மோடு வந்து லைட்டு, ஸோ டார்க் இப்போ நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்னோடய வாட்ஸ்அப் எப்படி கெத்தாக மாறுதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நான் உங்களோட இது இப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ மற்றவங்க யார் பார்த்தாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ இதிலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து வால்பேப்பர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இதிலே மேலே 3 டாட் திரும்ப ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு திரும்ப சேட்ஸ் போங்க. சேட்ஸ் போயிட்டு வால்பேப்பர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வால்பேப்பர் வந்து உங்களோட ஃபோட்டோ வைக்கணும், இல்லை ஏதாச்சும் நடிகர் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் வந்து இந்த வால்பேப்பரில் கேலரி அப்படின்றத ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஃபோட்டோ நான் வந்து என்னோடய ஃபோட்டோஸ் தான் வைக்கணும். ஸோ இப்போ என்னோடய ஃபோட்டோ நான் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, இதான் என்னோடய ஃபோட்டோ. ஸோ இப்போ இந்த என்னோடய ஃபோட்டோவை வந்து நான் வச்சுக்கிறேன். ஸோ என்னது வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் செட் பண்ணுறேன் பாருங்கள். இது கீழே வந்து செட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் செட் கொடுத்துட்டேன். வால்பேப்பர் வந்து செட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ நான் பேக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து இப்போ நான் ஒரு இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உள்ளே வந்து என்னோடது தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, இப்போ நான் வந்து நீங்கள் யாருக்கா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பின்னால் வந்து உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட ஃபோட்டோ தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வைக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யார் ஃபோட்டோ வேணால் வச்சுக்கலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் உங்களுக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன இந்த 2 ட்ரிக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.